ஜாதகத்துல நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்தை அனுபவிப்பதற்கான பாக்கியம் இல்லாம இருக்கும். ஜாதகம் பார்க்க வரும்போதே கேட்பாங்க, எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வருமா? அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. எப்போ வரும்னு தெரியல. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இன்னைக்கு அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகத்தில் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு கர்ம வினையோட நம்ம பிறந்திருக்கோமோ அந்த கர்ம வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ ஒரு ஜாதகம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. இவருக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் ஜாதகப்படி இல்லை. இவர் பிறந்தப்பவே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இவர் தாத்தா வீட்டில் தான் வளர்றார். தாத்தாவுடைய தோட்டம் முழுக்க இவர் தான் பார்த்துக்கிறார். வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, இது எல்லாமே வயல் எல்லாத்தையும் இவர் தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறார். இவர் கல்லூரி முடிச்சுட்டு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறார். அங்கே கம்பெனியில் வேலை பார்த்தா ஒரு பொண்ணை அங்கேயே திருமணம் பண்ணிக்கிறார். இது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா கூட பிறந்த பெரியப்பாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தாத்தாவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தாத்தா வந்து சொத்து எழுதும்போது இவருக்கு இல்லை. ஏன்னா இவருக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அப்பாவுக்கு வர வேண்டியது இவருக்கு தான் வரணும். இவருக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா சொத்து எழுதி வச்சிட்டார். நான் வந்து கோர்ட்டுக்கு போனால் கிடைக்குமா, நான் வந்து அவங்க கிட்ட போய் கேட்டா கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்டாரு. ஆனால் இவருடைய ஜாதகப்படியே பூர்வீக சொத்தை அனுபவிப்பதற்கான பாக்கியம் இல்லை. நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த காலகட்டம் வரைக்கும் இருங்கன்னா அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. இப்பவே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், உடனே நடக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு ரொம்ப சண்டை போடுறாரு. அவங்க கொடுக்கக்கூடாதுன்னுலாம் இல்லை. தாத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தையை மீறி இவங்களால எதுவும் பண்ண முடியாது. இவ்வளவுதான் விஷயம். தாத்தா பாட்டி 2 பேரும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல பெரியப்பா என்ன பண்றார், சரி அவனுக்கு யார் இருக்கா, கொஞ்சம் நிலம் நம்ம கொடுக்கலான்னு சொல்லி நிலத்தை கொடுக்குறார். அந்த நிலத்தை இவர் பேருக்கு மாத்தி பத்திரம் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல ரோடு வருதுன்னு சொல்லி இந்த நிலத்தை அவர் திரும்ப கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்க. இந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இவர் ஜாதகப்படி இல்லை. ஆனா அவர் சண்டை போட்டு வாங்குறார். வாங்கியும் கூட அவர் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு, இந்த ஜாதகத்திலே இருக்கு. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க இந்த வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த வழிபாடு பண்ணா உங்களுக்கு நிறைய செல்வ வளம் கிடைக்கும்னு சொல்றீங்களேம்மா, அது எப்படி அப்படின்னா, இவரு இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சா இவருடைய உழைப்பிலேயே கண்டிப்பா இவரால் வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும். சேர்க்க முடியாம இல்லை. ஆனா இவர் வீம்புக்கு எனக்கு பூர்வீக சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டு அதை அனுபவிக்கவே முடியல. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜாதகத்துல நமக்கு விதிக்கப்பட்ட சில கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு யாரு காரணம்னா, நாம காரணம், நம்ம முன்னோர்கள் காரணம், தாத்தா பாட்டி செய்த கர்ம வினைகள் எல்லாமே சேர்ந்து அதை அனுபவிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம். இதுல பாருங்க, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல மறைஞ்ச, ஏன்னா 5 தான் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடியது. 5க்குரிய சுக்கிரன் 6ல மறைஞ்சதோட சர்ப கிரகத்தோட சேர்ந்துருக்கு. அதோட நிலம் அப்படின்றது செவ்வாயை குறிக்கக்கூடியது. அந்த செவ்வாய் நீசமாகி சனி கூட சேர்ந்திருக்கு. அந்த நிலத்திலேயே பிரச்சனை அவருக்கு. இதுக்காக அவர் நிறைய செலவெல்லாம் வேற பண்ணாராம், எனக்கு அந்த பூர்வீக சொத்து வேணும் அப்படின்றதுக்காக. கடைசியில் அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில விஷயங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கணுமே தவிர, ஏதாவது பண்ணி அது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் நிச்சயமா பரிகாரத்தால பண்ண முடியாது அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இவரு நல்ல உழைச்சு, இவருக்கு நல்ல வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அவருடைய ஜாதகத்தை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வெளிநாடு வேலைக்கு நீங்க போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்குரிய தெய்வத்தை போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம். முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்கணும், சொத்து வருமா, அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு இருக்கா, கொடுப்பினை இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
பொதுவாகவே ஜாதகத்துல நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பதிகங்கள், மந்திரங்கள்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்ததுன்னா இது இது சொல்லுங்க. அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய நிலம் வரல, நியாயமா வர வேண்டிய நிலம் வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.